ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா EC3401 நெட்வொர்க்ஸ் அண்ட் செக்யூரிட்டிக்குரிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த பேப்பரை எக்ஸாம் ஓரியன்டா எப்படி அப்ரோச் பண்றதுக்குரிய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோக்கு கடைசியில் சொல்லியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு EC3401 நெட்வொர்க்ஸ் அண்ட் செக்யூரிட்டிக்குரிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். யூனிட் 1ல பார்த்துக்கிட்டிங்கன்னா நெட்வொர்க் மாடல்ஸில் OSI மாடல் தென் TCP IP மாடல்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அடிக்கடி OSI ஆர்கிடெக்சரை கொஸ்டின் பேப்பரில் கேட்குறாங்க, மறக்காமல் அதை பார்த்துக்கோங்க. தென் எரர் கரெக்ஷன் அண்ட் எரர் ரிடக்ஷன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெண்டு கொஸ்டினையும் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா கன்ஃபார்ம் எக்ஸாமில் ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மறக்காமல் OSI மாடலை பார்த்துக்கோங்க. அது கூடவே எரர் கரெக்ஷன் அண்ட் எரர் ரிடக்ஷனையும் பார்த்துக்கோங்க. யூனிட் 2ல பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்ட்ரா டொமைன் ப்ரோட்டோகால் அண்ட் இன்டர் டொமைன் ரவுட்டிங் ப்ரோட்டோகால் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ். இதை பார்த்துக்கோங்க. தென் இந்த யூனிட் 2வை பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த யூனிட் பார்த்துக்கிட்டிங்கன்னா நெட்வொர்க் லேயர் ப்ரோட்டோகால்ஸ், 2 லேயர் ப்ரோட்டோகால் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். IPv4 ப்ரோட்டோகால் அண்ட் IPv6 ப்ரோட்டோகால் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று நீங்கள் IPv4 ஃபுல்லாக படிக்கணும், அப்படி இல்லாட்டி IPv6 ஃபுல்லாக படிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் IPv6 ப்ரோட்டோகால் படிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால IPv6 ப்ரோட்டோகால்ஸில் அதோட டேட்டாகிராம் ஃபார்மேட் தென் டிரான்சிஷன் ஃப்ரம் IPv4 டு IPv6 இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ். அதனால இதை பார்த்துக்கோங்க. அது போக உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா யூனிகாஸ்ட் ரவுட்டிங்கையும் மல்டிகாஸ்ட் ரவுட்டிங்கையும் பார்த்துட்டு போங்க. ஒரு 4 மார்க்லையோ இல்லை 6 மார்க்லையோ கேட்டாங்கன்னா, அப்படி இல்லாட்டி 2 மார்க்ல டிஃபரன்ஷியேஷன் கேட்க வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கேட்டாங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூனிட் 3ல பார்த்துக்கிட்டிங்கன்னா யூசர் டேட்டாகிராம் ப்ரோட்டோகால் அண்ட் டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோகால் கனெக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ். அதோட ஸ்டேட் டயக்ராமையும் பார்த்துக்கோங்க. தென் செகண்ட் கொஸ்டின் கன்ஜெஷன் கண்ட்ரோல் அண்ட் கன்ஜெஷன் அவாய்டன்ஸ். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ். அதனால மறக்காமல் இந்த கொஸ்டின் எக்ஸாமுக்கு படிச்சுட்டு போங்க. தென் தேர்ட் கொஸ்டின் நான் கொடுத்துருக்கிறது டொமைன் நேம் ஸ்பேஸ், தென் வேர்ல்டு வைட் வெப், HTTP, எலக்ட்ரானிக் மெயில். இதை பேஸ் பண்ண கேஸ் ஸ்டடிஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா பார்ட்ஸில் கேட்க வாய்ப்பு இருக்குது. அதனால மறக்காமல் இதை ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு போய்க்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இந்த யூனிட்ல கன்ஜெஷன் கண்ட்ரோல் அண்ட் கன்ஜெஷன் அவாய்டன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி ஒருவேளை இந்த கொஸ்டின் வராட்டி கண்டிப்பாக UDP அண்ட் TCP ஸ்டேட் டயக்ராம்ல இருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். அதனால இந்த யூனிட்டை நீங்கள் படிக்கும்போது ஃபர்ஸ்ட் 2 கொஸ்டினை தரவா படிச்சுக்கோங்க. யூனிட் 4ல பார்த்துக்கிட்டிங்கன்னா OSI செக்யூரிட்டி ஆர்கிடெக்சர். இந்த கொஷின் எப்படி இருக்குன்னா, நீங்கள் யூனிட் 1ல OSI லேயர்ஸை படிச்சிருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த லேயர்ஸோட கான்செப்டை யூஸ் பண்ணி எப்படி ஒரு நெட்வொர்க்கை பில்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்குரிய கான்செப்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த OSI செக்யூரிட்டி ஆர்கிடெக்சர். தென் செகண்ட் கொஷின் பார்த்துக்கிட்டிங்கன்னா பப்ளிக் கீ கிரிப்டோ சிஸ்டம்ஸ். அதில் RSA அல்காரிதம், செக்யூர் ஹேஷ் அல்காரிதம், தென் டிஜிட்டல் சிக்னேச்சர் அல்காரிதம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த கொஷினை படிச்சுட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு கொஷின் உங்களால் யூனிட் 4லேருந்து எக்ஸாமில் அட்டன் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் இந்த 3 அல்காரிதத்தில் எந்த அல்காரிதம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா டிஜிட்டல் சிக்னேச்சர் அல்காரிதம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ். தென் செக்யூர் ஹேஷ் அல்காரிதம் இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் மறக்காமல் இந்த 2 அல்காரிதத்தை படிச்சுட்டு நல்லா படிச்சுக்கோங்க. இந்த 2 அல்காரிதத்தை அதுக்கப்புறம் RSA அல்காரிதத்தை சும்மா ஜஸ்ட் மேல் ஆப்பில் கோத்ரூ பண்ணிட்டு போங்க. கண்டிப்பாக ஒரு கொஷின் அட்டன் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். யூனிட் 5ல பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹார்ட்வேர் ட்ரோஜன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸாம் ஓரியன்டாக இந்த கொஷின் கண்டிப்பாக கேட்க சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். தென் பிளாக் செயின் டெக்னாலஜி அப்படிங்கிறது ஒரு நியூ டெக்னாலஜி அண்ட் எமர்ஜிங் ஃபீல்டில் இருக்கக்கூடிய டெக்னாலஜி அப்படிங்கிறதுனால இந்த கொஷினை எக்ஸாமில் கேட்க வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஹார்ட்வேர் ட்ரோஜன்ஸ்ங்கிறது ரொம்ப எக்ஸாம் ஓரியன்டாக இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் மறக்காமல் ஹார்ட்வேர் ட்ரோஜன்ஸை பார்த்துட்டு போங்க. தென் பிளாக் செயின் டெக்னாலஜி படிக்கும்போது ஜஸ்ட் இது ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். தென் பிளாக் செயின் டெக்னாலஜி, தென் அதோட ஆர்கிடெக்சர், தென் அதோட பிளாக் டயக்ராம்ஸ், தென் அதோட ப்ரோட்டோகால்ஸ் இதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா படிச்சுட்டு போங்க. உங்களுக்கு எக்ஸாமில் பிளாக் செயின் ஓரியன்டாக கேஸ் ஸ்டடியும் கேட்க வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால கேஸ் ஸ்டடி கேட்டாலும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பேப்பரை எப்படி எக்ஸாம் ஓரியன்டாக அப்ரோச் பண்ணலாம்னா ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு நெட்வொர்க் ஓரியன்ட் பேப்பர். அதனால் ஒவ்வொரு கொஷினுக்கான பிளாக் டயக்ராம்ஸ், தென் அதோட ஆர்கிடெக்சர், தென் அதில் யூஸ் பண்ணப்படுற ப்ரோட்டோகால்ஸை நீங்கள் ப்ரீஃப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மார்க் அதிகமாக ஸ்கோர் பண்ணக்கூடிய சான்சஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் இல்லாமல் இது ஒரு தியரிக்கம் லேப் அப்படிங்கிறதுனால, தியரிக்கம் லெபார்டரி அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாஸ் பண்ணக்கூடியது ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்காது. பட் அதுவும் இல்லாமல் இந்த பேப்பரை நீங்கள் ஈஸியாக பார்த்துக்கிட்டிங்கன்னா மார்க் ஸ்கோர் பண்ணலாம், நல்ல கிரேடே ஸ்கோர் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எந்த அளவுக்கு ப்ரீஃபான எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் தென் அதோட ஆர்கிடெக்சரை ப்ரீஃப் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் ஃப்ரெண்ட்ஸ் மார்க் அவார்ட் பண்ணுவாங்க. ஃபைனலி கொஷின் பேப்பர் ஈஸியாக வருதோ டஃப்பாக வருதோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லா கொஷினையும் அட்டன் பண்ணிட்டு வாங்க. தென் கொஷின் நம்பரை கரெக்டாக போடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.